பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா சென்னை சில்க்ஸ். இங்கதான் இருக்கியா? நான் ரெடி ஆயிட்டேன், வா போலாம். ஜானு, ரேவதி அம்மாக்கு உடம்பு முடியலையா, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். கௌதம், நீ எதுக்குப்பா? அவ மட்டும் போயிட்டு வரட்டும். உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நீ ஆபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாரு. மீட்டிங் எல்லாம் இருக்க போகுது, எதுக்கு? அவ போட்டோம். ஷோ, பரவாயில்ல ஜானு, நான் வந்து ஆபீஸ் போய்க்கிறேன். ரேவதி அம்மா பாவம், அவங்களுக்கு நம்மள விட்டா யார் இருக்கா? காணாம போன அவங்க பையன் இருந்திருந்தா ரேவதி அம்மா இப்படி அனாதரவா கிடப்பாங்களா? நான் போய் பார்த்தா அவங்க மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஜானு, போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம் நாங்க. என்ன என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. சரி இலக்கா, நான் போய் கார் எடுக்கிறேன், நீ வா. அத்தை, நான் வரேன். ஏய், இங்க பாரு, நான் சொன்னாலும் அவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ரேவதி அவன்கிட்ட உண்மையை சொல்லாம நீ தான் பாத்துக்கணும். நான் உன்னை நம்பிதான் அவனை அனுப்புறேன். மீர்னு பாரு. இல்ல அத்தை, அப்படி எதுவுமே நடக்காது. எந்த பிரச்சனையும் இல்லாம கௌதம நான் திரும்ப கூட்டிட்டு வரேன். வரேங்க, போயிட்டு வரேன் அத்தை. இவங்களோட ரிலேஷன் இலக்கியா போன் எடுத்தாங்களா? அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்களா மேடம்? கல்பனா மேடம் சொன்னாங்க. ஓகே. டேய், என்ன எங்கயாவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா இங்க கூட்டிட்டு வந்துட்ட. இந்த ஆயுர்வேத மருந்தெல்லாம் நம்ம வயிற்று வலிக்கு செட் ஆக மாட்டா? சூப்பரா கேக்கும், நீ வேணா பாரு. 3 வேளை மருந்துலயே வயிற்று வலி இருந்த இடம் தெரியாம போயிடும். சரி ஓகே, ஏதோ வயிற்று வலி சரியான நல்லதுதான், வா போலாம். என்னண்ணே, என்னாச்சு? நம்ம எஸ்எஸ்கே சார் தேடிட்டு இருக்கிற ரேவதி உள்ள இருக்கிற மாதிரி தெரியுதுடா. என்னென்ன சொல்ற? வா. டேய், அவளேதான்டா. அடிப்பாவி. அண்ணா, ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கோம், இவன் எங்க படுத்துட்டு இருக்கா? இது உடனே சாருகிட்ட சொல்லணும். இரு. இந்த போட்டோவை சாருக்கு அனுப்பிடுறேன். சார்ட்டு சொல்லிடலாம். சொல்டா, என்ன விஷயம்? சார், ஒரு ஹாப்பி நியூஸ். என்னடா? சார், நீங்க தேடிட்டு இருக்க ரேவதியை பார்த்துட்டோம். டேய், என்னடா சொல்ற? உண்மையாவா? ரேவதி எங்க இருக்கா? சார், குன்றத்தூர் பக்கத்துல ஒரு மருத்துவ மையத்துல இருக்காங்க சார். டேய், நல்லா பாத்தியா? அது அவதானா? சார், அவங்களே தான் சார். சார், உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன், நீங்க பாருங்க சார். அப்படியா? டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஆமாண்டா. டேய், அவ ரேவதியே தான்டா. எப்படி அவளை பாத்தீங்க? சார், என் வயிற்று வலிக்கு மருந்து வாங்க மருத்துவ மையத்துக்கு வந்தேன். இங்கதான் சார் அவங்கள பார்த்தேன். டேய், இதை விட அருமையான சான்ஸ் கிடைக்காதடா. ரேவதி அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. சார், இது பப்ளிக் பிளேஸா இருக்கே சார். டேய், பரவாயில்ல, ஏதாவது பண்ணி அவளை தூக்குங்கடா. அந்த ரேவதி எனக்கு வேணும். அவளை நடமாட விட்டுட்டு என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலடா. எப்ப என் வாழ்க்கை பறி போகும்னு தெரியாம திக்கு திக்குன்னு கிடக்குறேன். டேய், உடனே ரேவதி கொண்டு வாங்க. சார், சரிங்க சார். என்னாச்சு? போலாம். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மயக்கம் தெரியலையே. என்னடா அந்த டாக்டர் நர்ஸ் நகரவே மாட்டேங்கிறாங்க. சார் தான், வா. சார், சொல்லுங்க.
என்னடா ஆச்சு? சார் வார்டுக்குள்ள டாக்டரும் நர்ஸும் இருக்காங்க. அவங்க வெளியே போனதான் நாங்க ரேவதியை தூக்க முடியும். டேய் மிஸ் பண்ணிடாதீங்க. ம் மறுபடியும் நான் ரேவதியை தேடிக்கிட்டு இருக்க முடியாது. சார் தூக்க முடிஞ்சா தூக்குறோம், இல்லனா ரேவதி இங்கே கொண்டுட்டு வந்துடும். டேய், 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 டேய். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கடா. ரேவதி வச்சுதான் அவன் மகனை நான் கண்டுபிடிக்கணும். அவன் கிடைச்சதும் அம்மா மகன் 2 பேரையும் என் கையாலேயே கொல்லணும். ம் அதனால அவளை உயிரோட கொண்டு வாங்க. சரி ஓகே சார். டேய் வா. அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. okay, மயக்கம் madam. தெளிஞ்சதும் எனக்கு இன்ஃபார்ம் okay, பண்ணுங்க. madam. ஓகே. சார் இந்தாங்க சார் பார்க்கிங் டோக்கன். கொடுங்க. கீ கொடுங்க சார், நான் பார்க் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். வாயிலக்க. சொல்லு. என்னது சாயங்காலம் வரும்போது மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுமா? ஏய் நான் டியூட்டியில் இருக்கேன்டி. இவ வேற நேரங்காலம் தெரியாம தொல்லை பண்ணிக்கிட்டேன். டாக்டர் வெளியே போயிட்டாங்க. ஆனா இந்த நர்ஸ் இன்னும் ரூம்குள்ளே இருக்காங்க. எப்படி ரேவதியை தூக்குறது? அதானே எனக்கும் புரியல. ம் அண்ணா கௌதம். டேய் போடா. வா வா. டாக்டர் டாக்டர் டாக்டர், ரேவதி அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. சரி. அத்தை. அம்மா 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 இங்க பாருங்கம்மா. அம்மா என்ன டாக்டர், இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் திடீர்னு மயக்கமானாங்க? ஏதோ கவலையில சரியா சாப்பிடாம நைட் எல்லாம் தூங்காம என் புள்ளைய பார்க்கணும், அவனை எப்ப பாப்பேன்னு தெரியலன்னு நர்ஸு கிட்ட புலம்பியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல பிபி ஏறி மயக்கம் வந்திருக்கு. இப்போ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம், பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி அவங்க உயிருக்கு நோயோட போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுல அவங்களோட பையனை நினைச்சா இன்னும் உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றது, அது அவங்களோட தலைவிதி. அப்புறம் மயக்கம் தெளியறதுக்காக மருந்து கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். சார் ஃபார்மசில இந்த லேகியத்தையும் சூரணத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க சார். சரிங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. வெயிட் பண்ணுங்க. சரிங்க. வாங்க. சரி இலக்கியா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் கௌதம் வெளியே போயிட்டான். இனி உள்ள இருக்கிறது இலக்கியா மட்டும்தான். அவ வெளியில வந்ததும் நாம உள்ள போயிடலாம். போயிடலாண்ணே. அத்தை 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 இலக்கியா, அத்தை உங்களுக்கு எப்படி இருக்கு அத்தை? பார்த்து பார்த்து பொறுமையா. இப்போ உங்க உடம்புக்கு பரவாயில்லையா? இலக்கியா, நீ மட்டும்தான் வந்தியா? கௌதம் வரலையா? கௌதம் வந்திருக்காரு அத்தை. எங்க கௌதம்? கௌதம் எங்க? அவரு ஃபார்மசி போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அப்படியா? ஆமா, நேத்து வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? உங்களுக்காக காத்திருந்து ஏன் வந்து அந்த டென்ஷன்ல தான் நான் தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். நேத்து இங்க வரலாம் தான் இருந்தோம். அதுக்குள்ள போலீஸ் கேஸ்னு ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு அத்தை.
Vivaha, the Chennai Silks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.